நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் ஆய்விருக்கையின் சார்பில் மணிக்கோ பன்னீர்செல்வத்தினுடைய வாழ்த்தும் அன்பும். இந்த தொடர் சொற்பொழிவு மூன்றாவது முறையாக இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரதிதாசனை நாம் படிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வரலாற்றை திரும்பி பார்ப்பது என்பது எதிர்காலத்தினுடைய பயணத்திற்கு அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பாரதிதாசன் வரலாற்றை இலக்கியப்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு தங்க ஏட்டில் தந்திருக்கிறவன் பாரதிதாசன். பாரதிதாசன் உங்களைப் போல என்னைப் போல இது போன்ற அரங்குகளில் அமைப்பு கூட்டங்களில் ஒரு இயக்கவாத பாவலனாக இருந்து பெரியார் இயக்க கூட்டங்களை கவனித்து அதையெல்லாம் இலக்கியமயப்படுத்திய மிக முக்கியமான ஒரு கவிஞன். பாரதிதாசன் வாழ்நாள் முழுக்க பார்ப்பனியத்தை எதிர்த்து பாடியவன், எழுதி குவித்தவன். பாரதிதாசன் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் எப்படி பார்ப்பனியத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தானோ அதே காலச்சூழல் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பாரதிதாசன் மிக முக்கியமான ஒரு கவிஞனாக நாம் பார்க்கிறோம். பாரதிதாசன் தன் காலத்தில் அவர் பாடத் தொடங்கியதுக்கு பிறகுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு வீரம் என்பது வந்தது. பாரதிதாசன் தான் வைதிகத்திற்கு பலரும் வைதிகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த காலத்தில், வைதிகத்திற்கு காவடி தூக்கி கொண்டிருந்த காலத்தில், வைதிகத்தை எதிர்த்து பேச முடியாமல் அதோடு சமரசம் செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் பாரதிதாசன் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணர் நிகர் நமிழுக்கு நோய் நோய் நோயே, இடைவந்த சாதியனும் இடர் ஒளிந்தால் நம்மை ஆள்பவள் தாய் தாய் தாயே, கடல் போலும் எழுக கடல் முழக்கம் போலும் களரிடுக, தமிழ் வாழ்கவென்று கெடல் எங்கே தமிழின் நலமோ அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று பாடினான் பாரதிதாசன். எங்கெல்லாம் தமிழின் நலம் கெடுகிறதோ அங்கெல்லாம் தலையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ் சமூகத்தில், தமிழ் நிலத்தில், தமிழ் பரப்பில் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று பாடிய ஒரே கவிஞன் பாரதிதாசன். அப்படி அவன் பாடியதுக்கு பிறகுதான் தமிழ் மக்கள் ஒரு தலையீடு செய்ய வேண்டும், எங்கெல்லாம் தமிழ் நலன் கெடுக்கப்படுகிறதோ அங்கே நாம் தலையிட வேண்டும் என்கிற ஒரு வேகம், ஒரு விவேகம் பாரதிதாசனால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நண்பர்களே, இன்றைக்கும் ஒன்றிய அரசு மிக மோசமாக இந்தி திணிப்பை இங்கே தமிழகத்திலே திணிப்பதற்கான முயற்சியிலே அது தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியை அலுவல் மொழியாக ஏற்பது என்பது தமிழ் மாநிலத்தினுடைய தன்னாட்சிக்கும் மொழி உரிமைக்கும் அது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக ஏற்றுக்கொண்டதன் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகளவில் வேலை வாய்ப்புகளை பெறுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ் வளப்பட்டிருக்கிறது, தமிழ் நிலம் வளப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆங்கிலத்தோடு சேர்ந்த இருமொழி கொள்கை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அண்மையில் கூட ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அலுவல் மொழியாக, தொடர்பு மொழியாக இந்தியை ஏற்க செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, அப்படி தொடர்ந்து இந்தியை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் 2 நாளைக்கு முன்பு நீங்க நாளிதழை பார்த்தால் கூட தெரியும், கனரா வங்கி இந்தியை தொடர்ந்து கொண்டு போகிறது என்பதற்கு கனரா வங்கிக்கு பரிசீலித்திருக்கிறார்கள். கனரா வங்கி நன்றாக இந்தியை கொண்டு போயிருக்கிறது என்று பரிசீலித்திருக்கிறார். அப்படி தென்னிந்திய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு மொழி குடும்பத்தை கொண்டிருக்கும் போது, இங்கே மொழிவாரி மானியங்களை பிரித்த போதும் கூட இந்த இந்தியை கொண்டு வந்து திணிப்பது என்பது வெறும் மொழிவழி திணிப்பு மட்டுமல்ல,
இந்தி வழியாக ஆரிய கலாச்சாரத்தை, ஆரிய பண்பாட்டை இங்கே திணிக்கிற ஒரு முயற்சி என்கிற அளவில் பாரதிதாசன் உள்ளிட்ட திராவிட இயக்கம் தொடர்ந்து அந்த திணிப்புக்கு எதிராக நாம் போராடி இருக்கிறோம். அப்படி பாரதிதாசன் காலத்தில் பாரதிதாசன் அவருடைய பாடல்கள் ஒரு மொழிப்போரின் குரலாக, அது இந்தி எதிர்ப்பு பாட்டுகளாக இருந்திருக்கிறது. தந்தை பெரியார், அஞ்சானஞ்சன் அழகிரி போன்றவர்களெல்லாம் பாரதிதாசனுடைய இந்தி எதிர்ப்பு பாட்டுகளை, அந்த போர் பாட்டுகளை மொழிப்போரின் குரலாக இன்றைக்கு பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பாரதிதாசன் தான் இந்தி எதிர்ப்புக்கான, இந்தி எதிர்ப்பு இலகிய வகைமைக்கான மிக முக்கியமான ஒரு கவிஞனாக இன்றைக்கு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்தி புகுந்தது நாட்டிலே, இன்னும் என்ன செய்கின்றீர் வீட்டிலே, மைந்தர் அன்னை தந்தை யாவரும் ஓடி வாருங்கள் போர் எல்லை கோட்டிலே, இன்ப திராவிட நாட்டினை உண்டு ஏப்பமிடும் ஏற்பாட்டினை பன்முறையும் செய்து பார்த்தனர், இன்னும் பார்ப்பாரானால் பார்க்கட்டும். இந்து மதம் என்ற பேச்சையே சொல்லி இன்ப தமிழன்னை மூச்சையே கொந்திட பார்த்தனர் பன்முறை, இந்தி கொம்பூதி வந்தனர் இம்முறை என்று பாரதிதாசன் என்கிற கவிஞன் தான் இந்தி எதிர்ப்புக்கு, ஒரு மொழி திணிப்பிற்கு ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த கவிஞனாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியான இந்த கவிஞனை, பாரதிதாசனை தமிழ் சமூகம் ஒரு காலத்தில் கொண்டாடி கொண்டிருந்தது. இன்றைக்கும் பாரதிதாசனை நாம் கொண்டாட வேண்டும். பாரதிதாசனை அன்றைய தலைவர்கள் கொண்டாடினார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு துணைவேந்தராக இருந்த எம் ரத்தினசாமி தலைமையில் அண்ணா அவர்கள் பாரதிதாசன் படத்தை திறந்து வைத்து ஏ தாழ்ந்த தமிழகமே என்று உரை நிகழ்த்தினார். அந்த உரைதான் இன்றைக்கு நூல் வடிவிலே வந்திருக்கிறது. எனவே இந்த தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் மீதும், திராவிட இயக்க சிந்தனையின் மீதும், திராவிட இயக்கத்தின் மரபின் மீதும் மிக மோசமான ஒரு வலதுசாரி சிந்தனை இங்கே வந்து பரப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஏ தாழ்ந்த தமிழகமே என்கிற நூலை மாணவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அண்ணாவுடைய பேருரை. அந்த பேருரையில் பாரதிதாசனை அண்ணா சொல்லுகிறார், உண்மை கவிஞனை போற்று, உயிர் கவிஞனை போற்று, உயிர் கவியை போற்று, புரட்சி கவியை போற்று, புதுமை கவியை போற்று, புத்துணர்ச்சி கவிஞரை போற்று, தற்கரின் பிடியிலே சிக்கிவிட்ட தாழ்ந்த தமிழகமே தலை நிமிர்ந்து நில், தாயக விடுதலை விரும்பும் வீரக்கவியை போற்று என்று அண்ணா அவர்கள் பாரதிதாசனை போற்றினார்கள். பாரதிதாசனின் கவிதைகள் அன்றைக்கு கலகத்தின் குரலாக அது ஒலித்தது. தமிழகம் எங்கும் பாரதிதாசனின் கவிதை முழக்கம் கேட்டது. நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் அந்த காலத்தில் பாரதிதாசன் பாடல்களை சொல்லாமல் அவர் கூட்டத்தை முடித்ததாக வரலாறு இல்லை. அப்படி பாரதிதாசன் கவிதைகள் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பாரதிதாசனுடைய கவிதைகள், ஆளுமைகள், பாரதிதாசன் புதுச்சேரி மாநாட்டிலே அன்றைக்கு பாரதிதாசன் அந்த மண்ணில் அங்கிருந்த வலதுசாரிகளால், காளிகளால் தாக்கப்பட்டார் என்பது வரலாறு. அப்பொழுது கலைஞர் அவர்களும் தாக்கப்பட்டார்கள். அந்த மாநாட்டில் அழகிரி வந்து பேசினார். காலையில் நான் வராத போது நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகள் நடந்தன, அதை நான் கேள்விப்பட்டேன். இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அழகிரி அந்த மாநாட்டில் பேசினார். பேசும்போது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எவ்வளவு முக்கியமானவர், அவர் நமக்கு தேவை என்கிற பொருளில் சாக்ரடீஸை நஞ்சூட்டி கொன்றார்கள். இன்று வரை சாக்ரடீஸை தேடுகிறார்கள், நமக்கு ஒரு சாக்ரடீஸ் கிடைக்கவில்லை. ஆபிரகாம் லிங்கனை சுட்டுக் கொன்றார்கள், இன்று வரை ஆபிரகாம் லிங்கனை தேடுகிறார்கள், நமக்கு ஒரு ஆபிரகாம் லிங்கன் கிடைக்கவில்லை. இன்றைக்கு நமது புரட்சி கவிஞரை கல்லால் அடித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், நமக்கு ஒரு புரட்சி கவிஞர் கிடைப்பாரா என்று அந்த மாநாட்டிலே அழகிரி கேட்டார். அப்படி பாரதிதாசனுடைய பாடல்கள், பாரதிதாசனுடைய கட்டுரைகள், பாரதிதாசனுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. பாரதிதாசன் ஒரு இயக்கவாத தன்மை கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாவலனாக பாரதிதாசன் விளங்கினார்.
அந்த பாரதிதாசனை நாம் முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு பாரதிதாசன் அவர் காலத்தில் எதையெல்லாம் எதிர்த்து எழுதி கொண்டிருந்தாரோ, எதையெல்லாம் எதிர்த்து பாடிக்கொண்டிருந்தாரோ அதே சூழ்நிலைகள் இன்றைக்கும் ஒரு நவீன பார்ப்பனியமாக, ஒரு நவீன இந்துத்துவமாக இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் பாரதிதாசனை கட்டாயம் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கிற எங்கள் தோழர் பிரசன்னா அவர்களை நாம் இங்கே அழைத்திருக்கிறோம். திமுகவுக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்பு இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான அமைப்பாக இன்றைக்கு இருக்கிற திமுகவுக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்பு இருக்கிறது. டாக்டர் கலைஞர் தொடர்ந்து தன்னுடைய ஆக்கங்களில் பாரதிதாசனை சொல்லி வந்திருக்கிறார், குறிப்பிட்டு வந்திருக்கிறார். பூண்டி புட்பம் கல்லூரியில் கலைஞர் உரையாற்றியிருக்கிறார். அது முரசொலியிலே பதிவாகியிருக்கிறது. 1984 முரசொலியிலே அது பதிவாகியிருக்கிறது. கலைஞர் சொல்லுகிறார், பாரதியார் காலத்தில் ஒரு புரட்சி நடந்தது. என்ன புரட்சி என்றால், கனகலிங்கம் என்கிற ஒரு அரிசனன், நாம் இன்னைக்கு அரிசனன் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் அப்படியான கனகலிங்கத்திற்கு பாரதியார் பூணூல் போட்டார். போட்டு ஆமா நீனும் பாப்பான் தான், நீனும் பாப்பானாக முடியும், பார்ப்பனாக முடியும் என்று பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டார். அது ஒரு புரட்சி, பாரதியார் காலத்து புரட்சி. நான் கலைஞர் சொல்லுகிறார், அது புரட்சி என்றாலும் கூட அவன் இருப்பது 3% பார்ப்பனர்கள். இந்த 3% பார்ப்பனர்களுடைய பூணூலை 97 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர் அல்லாதாருக்கு போடுவதன் மூலமாக என்ன வந்துவிட போகிறது? கலைஞர் சொல்கிறார், 97 பேர் இருக்கிற பார்ப்பனர் அல்லாதாருக்கு பூணூல் போடுவதை விட 3% இருக்கிற பார்ப்பனர்கள் பூணூலை கலட்டிக் கொள்வது சரிதானே, அப்படி இல்லை செய்திருக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாரதிதாசனை தன் நெஞ்சில் ஏந்தியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1942ஆம் ஆண்டு திருவாரூரில் தமிழ்நாடு தமிழர் மன்றம் என்கிற ஒரு மாணவர் அமைப்பை அவர் தொடக்கிய போது கலைஞர் பாரதிதாசனுக்கு மடல் எழுதுகிறார். எழுதி இந்த மன்றத்தை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் போடுங்கள் என்று அவர் கேட்டார். அப்படி கேட்டபோது பாரதிதாசன் கலைஞருக்கு ஒரு வாழ்த்து மடலை அன்றைக்கு போட்டிருக்கிறார். அந்த வாழ்த்து மடலில் கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்கிற அந்த வாழ்த்து மடலின் 2 பாடலடியைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பாடலடியை தான் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தொடர்ந்து கூட்டங்களிலே அந்த பாடலடியை சொல்லியிருக்கிறார். அப்படி திராவிட இயக்கம், திராவிடர் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தினுடைய ஒரு முகமாக, ஒரு ஆளுமையாக பாரதிதாசன் தொடர்ந்து வந்திருக்கிறார். ஆனால் நாம் பாரதி என்று நாம் அவனை பிடித்தே தொங்கிக் கொண்டிருக்கிறோம், அல்லது கம்பனை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லது பக்தி இலக்கியத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரதிதாசன் தான் தமிழ் சமூகத்தின் விடுதலையினுடைய மிக முக்கியமான ஒரு முகமாக பாரதிதாசன் இருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் பற்றிய ஒரு பதிவை சொல்லி நான் முடிக்கிறேன். SRM பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம் விருது 2024 என்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தொடர் பிரசன்னா அவர்களுக்காக இந்த குறிப்பை நான் நினைவூட்டுகிறேன். அந்த கூட்டத்தில் மராட்டிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேசினார். என்ன பேசினார் என்றால், அந்த கூட்டத்திலே பாரதிதாசனுடைய பேரன் அமர்ந்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், CP ராதாகிருஷ்ணன் இதோ பாரதிதாசனுடைய வாரிசு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அவர் எழுந்து மரியாதையாக வணக்கம் செலுத்துகிறார் அந்த பாரதிதாசனுடைய பேரன். அப்ப CP ராதாகிருஷ்ணன் எப்படி வம்புக்கு எடுக்கிறார் பாருங்கள். பாரதிதாசன் ஒரு தேசியத்துக்கு எதிரானவன். நண்பர்களே, பாரதிதாசன் தேசியத்துக்கு எதிரானவன். தமிழ் தேசியம் என்பது தேசியத்துக்கு எதிரானவர் பாரதிதாசன். அதாவது இந்திய தேசியத்துக்கு எதிரானவர் பாரதிதாசன். இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்களைப் போல இங்கே ஒரு மரபு உருவாகிவிட்டது. பாரதியாரோடு பாரதிதாசன், அதாவது கனக சுப்புரத்தினம் பாரதியாரோடு இணைந்த பிறகுதான், பாரதிதாசன் என்று ஆகியதுக்கு பிறகுதான் பாரதிதாசன் ஒரு மக்கள் கவிஞனாக இருந்தான் என்பது போல அந்த பேச்சை அவர் முடிக்கிறார். எனவே பாரதிதாசன் போன்றவர்கள்
பெரியார், திராவிடர் முன்னேற்ற கழகம் எல்லாமே தேசியத்துக்கு எதிரானது என்பதை போல இவர்களெல்லாம் பிரிவினைவாதிகள், இவர்களெல்லாம் துண்டாடக்கூடியவர்கள் என்கிற பொருளில் நாங்களெல்லாம் தேசபக்தர்கள், நாங்களெல்லாம் இந்திய தேசபக்தர்கள், இவர்களெல்லாம் தேசத்திற்கு ஒரு பக்தராக இல்லாதவர்கள் என்பதை போல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிதாசனை இப்படி திரித்து பேசுகிறார். பாரதிதாசன் தேசியத்துக்கு எதிரானவர் என்று பேசுகிறார். எனவே பாரதிதாசன், பெரியார், அண்ணா, கலைஞர் மீதான ஒரு வெறுப்பு, அவர்களை திரித்து பேச வேண்டும், அவர்களை மண்ணோடு மண்ணாக அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில், இந்த கட்டத்தில் இன்றைக்கு படிக்கிற தலைமுறை மாணவர்களுக்கு மத்தியிலே அண்ணாவை குறித்தும், பெரியாரை குறித்தும், பாரதிதாசனை குறித்தும், கலைஞரை குறித்தும் கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த இருக்கையை நாம் தொடக்கி இருக்கிறோம். படித்த பேராசிரியர்கள் இன்றைக்கு திராவிடம் தவறு என்று பேசுகிறார்கள். தப்பு, கார்டுகள் தப்பு, அதை படிக்காதே என்று பேசுகிற ஒரு குரல் எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்க எல்லாம் படித்தவனு நீங்க இருக்கிறான். மகாவிஷ்ணு மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்லையுமே பேசுறான். திராவிடம் தப்பு, அண்ணா தப்பு, கலைஞர் தப்புன்னு மகாவிஷ்ணு போன்றவர்கள் எல்லா இடத்துலையும் நீங்க வந்துட்டான். எல்லா ஆட்கள் எல்லா நிறுவனங்கள்லையும் இருக்கான். எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களையும் மகாவிஷ்ணுக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை முயற்சியை மாணவர்களுக்கு தெரியாது. கவனம் செலுத்துங்கள். நம்முடைய திராவிட இயக்க சிந்தனையை, மரபை, கருத்தை இன்றைக்கு உடைத்தெறியறதுக்கான ஒரு முக்கியமான தளம் மாணவர்கள், இளைஞர்கள். அவர்களுக்கு மத்தியிலே இந்த விஷக்கருத்தை, நஞ்சு கருத்தை பரப்புவதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் நாம் இந்த கருத்தை பேச வேண்டும். பாரதிதாசனை பேச வேண்டிய தளம் என்பது இன்றைக்கு மிக அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு புதுமை காட்டிய பாரதிதாசனை கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய குறிப்புகளிலே அவர் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். மிக அழகாக பாரதிதாசன் கவிதையை அவர் பல இடங்களில் விவரித்து சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு ஓமையை எடுத்துக்கொண்டு நான் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். பாரதிதாசனுடைய கவிதையை கலைஞர் சொல்லுகிறார். ஒரு வைகறை பொழுது, அந்த காட்சியை எத்தனையோ கவிஞர்கள் இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த வைகறை காட்சியை பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்று அவர் சொல்லுகிறார். கலைஞர், தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பெண்ண, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பெண்ண இருள் தன் கட்டு குலைந்தது. அந்த இருள் எப்படி கட்டு குலைகிறது என்பதை பாரதிதாசனுடைய பாடல்களிலிருந்து கலைஞர் எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பேசிய பல உரைகளில் பாரதிதாசனை கலைஞர் பேசியிருக்கிறார், அண்ணா பேசியிருக்கிறார், எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரதிதாசனை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பேச வேண்டும்.